இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ கொடுக்குறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக பட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே, வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் கொடுமைகள் நான் பாண்டடா மிஸ் மீம்ஸ்லாம் வந்துச்சு, அதை பார்க்கலாம். When I explaining my problems. மை ஃப்ரெண்ட் மீ. நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க யாருக்கு தெரியா பார்க்கும்போதே யோசிச்சேன், என்னடா பாரு வந்துட்டு அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க, ஒரு மொச்சக்கு மைசூர் பாக்க தின்னுட்டு இருக்காரு. அப்பயே நினைச்சேன் நல்லா கிடையாது மீமு. ஒருத்தர் ஒரு சோகமான விஷயத்த சொல்றப்ப இப்படி கேப்ல எடுத்து குடிக்க இல்லமாப்ல கேவலமா இருக்குது. சாப்பாடு தான் விஷயம். நல்லா இருக்கு. வாழ்றாயா இந்த இது என்னது கொண்டு போறது யாரா தலையெழுத்தியா? ஓ சோகமா காப்பிரைட் வேற இருக்குடா. இது நல்லா இருக்கு. இது எல்லாமே ஒரு மீம் தான், நீங்க வந்து சீரியஸா எடுத்துக்காதீங்க. பிக் பாஸ் சீசன் 9 ஓட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் ஏன்னா அவனுக்கு நம்பவே முடியல. இதுல வந்துட்டு காத்துக்கருப்பலை ஓகே தான், அவர் வந்தா நல்லா இருக்கும். ஆமா, காத்துக்கரு கிடையாதுன்னா எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. இது பார்த்த மாட்டேன். பூர்ணிமா அவங்க ரிலேட்டிவ், அவங்க ஒரே காஸ்டியூம் ஒரே மாதிரி, அதே இது அதே காஸ்டியூம். ஆதிரை வந்துட்டு பூர்ணிமாவோட தங்கச்சியா? இது என்ன கண்ட தங்கச்சியா இல்ல ஃப்ரெண்டா? ரிலேட்டிவ் அந்த பூர்ணிமாவோட கேரக்டர் தான் வந்துட்டு போகுது. அப்பவே ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது. நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆமாமா இருந்துச்சு. இப்பதான் ஒரு விஷயமா புரியுது. சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாப்ள. ஆனா பூர்ணிமா மாதிரி இல்லாம ஆதிரை ஓரளவு நல்லா ப்ளே பண்ணா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே கூட ஆதிரை பார்க்கிறதுக்காக பூர்ணிமா வரலையே. ஒருவேளை ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்துட்டு பூர்ணிமா வந்தாலும் வருவாங்க. இங்க தானே இருக்க போறீங்க, அப்புறமா வரும். அவளுக்கு தான் இருப்பாங்களா? ஆதிரைக்கு மட்டும் எந்திக்க முடியல. ஆதிரை சார் உங்களுக்கு மாதிரி 4 பேர் எந்திக்க சொல்றாங்கல்ல. ஓகே, கொஞ்சம் ஓவரா பேசின மாதிரி அடிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் எந்திரிக்கல, ஏன் உட்காந்துட்டே பதில் சொல்றீங்க, இது ஒரு ரீசனா? இதெல்லாம் ஒரு காரணம். ஆதிரை வந்துட்டு மாஸ்க் கழட்டி போட்டது பிக் பாஸ் டீம் சரியில்லை, கேமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்காக ரோஸ்ட் பண்ணிருக்கலாம், கண்டிப்பா ரோஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் தான். அதை விட்டுட்டு நீ ஏன் எந்திரிக்கல, எந்திரிச்சு ஏன் பேர் சொல்ல, இது ஒரு ரீசனா? இந்த ரீசன் வச்சு ரோஸ்ட் பண்ணது தப்பா இருந்துச்சு. ஐயோ இது வேறயா? இது எல்லாமே நடிப்பு தான், நீங்க வந்து சீரியஸா எடுத்துக்காதீங்க. அது இப்ப நான் ஏதோ பார்த்தேன், 2 பேரும் கண்ணாடிக்கு அன்சைடு முத்தம் கொடுத்துட்டு மாதிரி. அவருக்கு பிடிக்காதவங்க வந்து ரோஸ்ட் பண்ணும்போது ஆமா சிரிச்சுக்கிட்டு ஸ்கூல் டைம்னா இதான் நம்ம பண்ணுவோம். அவங்களுக்கு பிடிக்காதவங்க திட்டு வாங்கிட்டு இருப்பான் சிரிச்சுக்கிட்டு. சிரிப்பே வலினாலும் ஒரு காயக்கத்தையாக நம்ம சிரிச்சிட்டு இருப்போம்ல, அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சிரிச்சிட்டு கூட திவாகர் அது மனசுல ரொம்ப நேரமா விஜய் சேதுபதி பார்த்துட்டே இருந்திருக்காரு. இது மாதிரி பண்ணாதீங்க, இது சின்ன பசங்க பண்ற வேலை. அடுத்து பார்வதியின் ரோஸ்ட். நீ போல்டான ஆளு. ஃபர்ஸ்ட் வீக்லயே அவங்கள போட்டு இப்படி அடிச்சா என்ன பண்ணுவாங்க? அவங்க வச்சு இன்னும் நிறைய இருக்கு. அதனால ஒரே நாள் அடிச்சு அனுப்பிடாதீங்க. இத ஃபர்ஸ்ட் கனியா கதை ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. ஆமா செஞ்சிட்டாங்க வேற.
இருக்கட்டும். அதுல கனியக்கா சொன்னதுமே கரெக்டான ஒரு ரீசன் தான். ஏன்னா பார்வதி பொறுத்த வரைக்கும் தனக்கு பிடிக்காதவங்களை எதுக்கணும்னா எந்த லெவலெல்லாம் இறங்கி போய் செய்வாங்க. அந்த இடத்துல துஷார் வந்துட்டு தலையானது அவங்களுக்கு வந்துட்டு சந்தோஷம் கிடையாது. துஷார் வாழ்த்துகள். ஆதிரை தோத்தாங்களே அதுதான் அவங்களுக்கு சந்தோஷமே. அதனாலதான் அந்த ஆரவாரம் அந்த விசிலு கைத்தட்டல் எல்லாமே பண்ணாங்க. அதே போல துஷார் வந்துட்டு பார்வதியை தடுத்து நிறுத்தினதும் தாங்க முடியல. துஷாரை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கான். அதே போல இவங்கள்ட்ட பேசுறதுக்கு வேலையான பாயிண்ட் இல்லைன்னா வேற மாதிரி மாறிடுவாங்க. அந்த மார்க் பண்றது, கலாய்க்கிறது, பேசும்போதே அப்படியே அவங்களுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி ஆக்ஷன் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதையும் விஜய் சேதுபதி பார்த்து வெளுத்து விடுறாரு. பண்ணாதீங்க பாரு, பாரு தப்பு பாரு. இத பத்தி பேசணும்னு நானுமே நினைச்சேன். அதே போல அவர் இருக்கும் போதே பண்ணி மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறமாச்சும் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா இப்படி பண்ணும்போது பேசுறவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட் ஆகும். பேசுறவங்க மட்டும் இரிட்டேட் பண்ணனும் தான் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்வதி அடுக்கிறத பார்த்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமாலாம் இல்ல, ஜாலியா தானே. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்வதி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா பார்வதி நடிக்கல. அவங்க கிடக்குறாங்க. நான் உங்களை நம்புறேன் பார்வதி, நீங்க நடிக்கல. அவங்களோட கேரக்டரே அதான் கேரக்டர். இது மாதிரி பிரச்சனைக்குள்ள மூக்க நுழைக்கிறது, கேமரா கான்சியஸா பண்றது, ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றது, தற்பெருமை பேசிக்கிறது. சோ இதுதான் அவங்களோட கேரக்டர். அவங்க நடிக்கிறாங்க நீங்க சொல்றீங்களே, நடிக்கிறதாண்டா அந்த கேரக்டர். இந்த காலத்துல நான் பிக் பாஸ் வர மாட்டேன். ஒரு இடத்துல கூட கேமரா கான்சியஸா வந்து கேமரானா மறைக்காதீங்க அப்படின்னு விக்ரம் கிட்ட சொல்லுவாங்க. பிக் பாஸ் வரலாற்றுல எவனுமே அப்படி சொன்னது கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் கூட பாரு கிட்ட மட்டும் தான் இருக்கும். அது அவங்களோட யூனிக்னஸா நான் பாக்குறேன். அதனால பார்வதி வந்து யாருமே தப்பா நினைக்காதீங்க. அந்த கேரக்டரே அப்படிதான். தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். என்ன ஒரு விஷயம்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பேர் வைக்காங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அது மாறிக்கிட்டே இருக்கும். அவெல்லாம் வந்து முதுகுல குத்துற ஆள்னு அவெல்லாம் என் பிளாக் லிஸ்ட் தெரியும்ல. யாரும் வந்து என்னன்னா நாகப்பாம்புனே, இவளுங்க தானே விஷம், ரம்யாவும் சுபியும் சொல்றது எல்லாம் இதுதான். பார்வதி தான். லக்ஸுரிங்கிறது வீட்டுக்குள்ள கேம் ஆடும்போது மட்டும்தான். விஜய் சேதுபதி வந்து சிம்பிளா தான் ஒரு விஷயம் சொல்லுவாரு, அதுக்கே அரோரா ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கே இன்னும் திட்டலாம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிள் ரோஸ்ட் தான். இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. இனிமேல அடிமேல 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 அடி வந்துட்டே இருக்கும். இதுக்குதான் ஜாக்லின் வந்துட்டு இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த சீசன் கண்டஸ்டன்ட் சிம்பிள் ரோஸ்ட்டுக்கே புலம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜாக் எல்லாம் சீசன் ஃபுல்லா ரோஸ்ட் வாங்கினாங்க. எத்தனை வாரண்டா சாமி. ஓ மாமனை பாரு, வெளியே போய் கேட்டு பாரு. ஒரு வார்த்தை வெளியே சொல்லி பண்ணது அப்படி ரொம்ப அடிக்கதான் செய்வாங்க. ஆனா ஜாக்லினோட மனதைரியம்னா உங்களுக்கு இல்ல சுத்தமா. போகும்போது பாவமா போயிட்டாங்க. போக போக இதெல்லாம் எப்படி தாக்கு பிடிக்க போறாங்கன்னே தெரியல. பாவண்டா. அடுத்து துஷார், அரோரா. என்ன அப்படியே துஷாருக்கும் என்ன போயிட்டு இருக்குங்கிறது தெரியல. இத வந்து ஒரு லவ் ட்ராக் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்றாங்களா? என்ன சீன் ஏதாவது நடிக்கிறாங்க. பிரவீன்காந்த் வந்து ஒரு லவ் ட்ராக் போலாம்னு அரோரா கிட்ட கேட்பாரு. இந்த எபிசோட பெருசா பண்ணா நீ நான் லவ் பண்ணிடணும். லவ் பண்ணது சீன் எபிசோட் பெருசா ஆயிடும். யாரியா அந்த மனுஷன் அத வச்சி விட்டாங்க. எங்க பண்ணி தொலைச்சற போறாங்க. அரோரா வந்து ஒண்ணா உட்கார்ந்திருப்பாங்க. அப்பதான் அரோராக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் போல. நான் இந்த பர்சன் தூக்குறதுக்கு அந்த பர்சன் தூக்கிட்டு போலாம். ரிஸ்க்கும் கம்மி, நல்லாவும் இருக்கும், நல்ல கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி வந்துட்டாங்க போல. இப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா தெரிவாங்க. உங்களுக்கு வேற ஆப்ஷன் தான் அப்படி போறாங்க. இது மாதிரி ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்றாங்க. பைக்ல சுத்திக்கிட்டு தியேட்டர்னா போயிட்டு அப்படி வந்துட்டு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி அவனை கைட்டு விட்டதா சொன்னாங்க. அதே போல துஷாருக்கும் நடந்துற போது. துஷாரு கொஞ்சம் உஷாரா தான் இருந்துக்கணும். நீங்க எப்பனாலும் அப்படி ஸ்டோரி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்களாம். ஆனா எதுக்காக இந்த ரிவெஞ்ச் எடுத்தாங்கங்கிறது தெரியல. பாவம் அந்த பையன். அந்த லிஸ்ட்ல துஷார் வந்துட போறாரு. துஷார் வந்தா கூட பரவாயில்ல. வாட்டர்
ஒரு வழியா பூமர் காந்தி எவிக்ட் ஆகிட்டாரு. ஐயோ ஆமா. இவர் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காரு. தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் மாதிரி. பைத்தியம் முடிச்சிடும் நம்மளுக்கே காண்டாகுது. ஜேசபி எப்படிதான் போட்டுட்டு பிக் இருக்காரு. பாஸ் 100க்கு நான் வருவேன். 100 பிக் பாஸ் 100. அதுதான் கெஸ்டா கூப்பிடுவாங்களே. படாத படா இருக்கு போக மாட்டாரு. ஐயோ உள்ள இருந்தவங்க தான் பாவம் எனக்கு. நீங்க பேசுங்க. பேசியே சாவடிச்சாரியா. விஜய் சேதுபதியாலே சமாளிக்க முடியல. அதான் சார் டாடா பாய் நீங்க கிளம்புறீங்களா நான் சார்? கிளம்பலையே, நான் எங்க கிளம்புனேன்? மத்தவங்கள கூட விஜய் சேதுபதி நடுவுல ஸ்டாப் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. ஆனா இவரை ஒண்ணுமே பண்ண முடியல. நான் இல்லாத இடமே இல்ல. நீங்க இந்த சாருக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்பேஸ். சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசி போட்டு கழுத்தை அறுத்துட்டான் என் மனுஷன். நான் தோக்கவே இல்லை. என்ன தோக்கறீங்க யாருமே இன்னும் பிறக்கல. ப்ளீஸ். நீ பூமர்னு எல்லாருக்கும் தெரியும். தோந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு தான் நீ ஒரு பொறாம பூமர்ங்கிறது இன்னைக்கு தான் தோத்தானே ஒத்துக்கிட்டு போறதை விட்டுட்டு தோத்ததுனாலதான் தடுத்து விட்டாங்க. அப்படிங்கறத காட்டிக்கிறான். எல்லா ஷோலயும் எல்லாத்தையுமே எல்லாராலும் ஜெயிக்க முடியாது. தெரியுது, இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாரு. நான் ஒன்னு சொல்லி கொடுக்க போனது எதுவுமே அங்க வேற எடுப்படல. இவரும் ஒரு விதத்துல பாக்கும்போது திவாகர் மாதிரி தான் தோணுது. கிட்டத்தட்ட புத்தருடைய போதி மரம்னு சொல்லலாம் அந்த இடத்துல. இதெல்லாம் புத்தருக்கு ஒரு போதி மரம் மாதிரி எனக்கு இந்த பிக் பாஸ் வீடு அப்படி விடுறாரு. ஓ முடிஞ்சுது. எப்பா இவரை ஃபர்ஸ்ட் வீக்கே அனுப்புனது எனக்கு நிம்மதியா ஆமா. எப்படா போறது. எல்லாரும் குட் 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 குட். நான் வீடியோ போட மாட்டேன் சார். இவர் வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு ஏடி போடுவாங்கல்ல, அந்த வீடியோ வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா. அது நல்லாவே எடிட் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. இந்த குட் 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 ஆமா. எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா. ஒரு சவுண்ட் போடுவாரு. எனக்கெல்லாம் ஸ்ட்ராங் மைண்ட். எஸ். இதெல்லாம் எப்படி ஒரு சிரிக்காம சொல்றாரு? அதையும் இந்த பார்வதி எப்படி சிரிக்காம கேக்குறாங்க? ஆனா போறப்ப நீங்க நல்லா வருவீங்கன்னு தான் போனாரு. எனக்கு அதுதான் சந்தோஷமா இருக்கு. இவரு ஒருத்தர் போற போக்குல ஒன்று அடிச்சு விட்டு போயிருக்காரு. அவர் சொன்ன எதுவுமே உருப்படியா கிடையாது. இந்த கம்யூனிட்டில வந்து நீ ஹீரோ ஆயிடுவாடா அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. அப்புறம் திவாகர்ட்ட இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. யாரியா அவரு? எஸ். ஆனா போறப்ப நீங்க நல்லா வருவீங்கன்னு தான் போனாரு. எனக்கு அதுதான் சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்பவுமே டவுட்டா இருக்கு. உண்மையாவே ரட்சகன் படத்தை அவங்க டேரக்டர் என்ன ஆகுது சத்தியமா புரியல. சச்சா இருக்காது. ஏய் ரட்சகன்னா எப்படிப்பட்ட படம் தெரியுமா? அந்த படத்தை எடுத்தவரா அப்படி இருக்காரு. சார் சத்தியமா நம்பவே முடியல சார். அடுத்து இந்த எஃப்ஜேயோட கோபத்தை பத்தி சொல்லணும். ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றது, அதிகமா கோவப்படுறது, இந்த பொருட்களை போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதே போல பண்ணிட்டு இருந்தா அடுத்து ரெட் கார்டு தான் அவருக்கு கிடைக்கும். ஆமா மகத் மாதிரி. அது மாதிரி அதுல ஓவர் அதிகமா இரிட்டேட் பண்ண ஒரு கேரக்டர்னா அது கமருதீன் தான். கொடுத்த வேலையை பண்றது இல்ல, எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல, தெளிவான பேச்சு இல்ல, எல்லாத்துக்கும் கோவப்படுறது. இதுக்குதான் கூட இருங்கன்ற ஸ்கோர் பண்றியா? டேய் ஸ்கோர் ஏய் வேலைய பாடுறாங்கங்க. ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னா கூட அத புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு சலே அவ்வளவுதான் அறிவு இருக்கு. இந்த திவாகருக்கு சப்போர்ட் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆமா. இதுல வந்து ஹீரோ மெட்டீரியலா. அவ வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கறத நான் நம்புறேன். திவாகர்ட்ட போயிட்டு உரண்டை இழுத்து மக்களுக்கு திவாகர் மேல ஒரு பரிதாபம் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம். அதனாலேயே எனக்கு கமருதீன் மேல செம்ம காண்டாகுது. ஒரு பிரச்சனையில இதுதான் விஷயங்கிற சொன்னா கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. என்ன சொல்ற, நான் இப்படிதான் புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹேட்டர்ஸ் வந்து நான் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டா தப்பா பதில் ஃபாலோவர்ஸ் இருக்கும். கேட்டா அதுலயும் தெளிவான பதில் இல்ல. இதே போல பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா கமருதீன் வந்துட்டு வெளில போயிடுவாரு. நான் ஒண்ணு கேட்டா என்ன ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு அவர் ஒண்ணு சொல்லுவாப்ல. உண்மையிலே இரிட்டேட் பண்ற மாதிரி தான் பண்றாங்க. ஜேசபியே ஏன் காண்டாவறது தான் தெரியும். ஒரு நிமிஷம் ஓ இவர ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேட்க ஒரு நிமிஷம்னு தவறி போட்டு டார்ச்சர் பண்றாரு. அந்த ஒரு நிமிஷம் தான் என்னதான்டா. அவரு பேசுறதே அப்படிதான் பேசுறா இருக்கு. வந்தாலும் ஒரு நிமிஷம் தன்னோட ஒப்பீனியன் வைக்க நினைக்கிறாரு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். Thank you. எனக்கு இந்த ஒரு நிமிஷம் மேல எப்போ காண்டாச்சுன்னா ப்ளீஸ் 30 செகண்ட்ஸ் ப்ளீஸ். அதே போல சபரியை பொறுத்த வரைக்கும்
எல்லாத்தையுமே ஒரு கேமரா கான்சியஸோட பண்ற மாதிரியே இருக்கு. நாம இப்படி பண்ணா வெளியில இப்படி தெரியும், நாம இப்படி பேசினா வெளியில அப்படி தெரியும் அப்படிங்கறத பிளான் பண்ணி பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அது வந்துட்டு ஃபேக்கா தெரியுது. நீ இப்படி ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா அப்ப சொல்ற ரொம்ப தப்பான அப்ப எல்லாமே வெளியில இப்படி தெரியணுங்கிறதுக்காகவே நீங்க பேசுறீங்களா? அப்ப நீங்க யார் தான், உங்களோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கறத வந்து கேட்கணும்னு தோணுது. நீ டைட்டில் நீ அடிப்பா சபரி, உன் கால் தூசி பர மாட்டா அப்படி நீங்க எழுதி வச்சுக்க. சரி, எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தான். ஆனா இவர் பண்றது மட்டும் ஒரு தனியா ஒரு ஃபேக்கா ஒரு மாதிரி தெரியுது. எனக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது சாப்பிட்டாங்க எனக்கு அவ்வளவு பிடிக்கும். போக போக இவர் எப்படி இருக்காரு, எப்படி மாறாருங்கிறத பார்க்கலாம். அடுத்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் சோத்து பிரச்சனை. அவங்களுக்கு சரியா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, ரேஷன் பத்த மாட்டேங்குது, ஏதோ ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டுட்டு ஏதோ ஓட்டிட்டு இருக்காங்க. சரி, இந்த வீக்கெண்ட்லயாவது விஜய் சேதுபதி வரும்போது அந்த டைம்ல ஒரு நல்ல சோறு கிடைக்கும் பார்த்தா அதையும் கம்மியாவே ஏன் அப்புறம் மத்தியானம் ஃபுட் உனக்கு காலியா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் டீம் கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய தான் சோத்த அனுப்புங்கடா. ஆமா, ஆளுக்கு ஒரு பாக்ஸ் அதுதான் சொல்றேன். அவங்க தனித்தனியா அனுப்பி தொலைய வேண்டியதானே. அடுத்த வாரத்திலேயே எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த 2 நாள் நீங்க கம்மியா சாப்பிட அனுப்புனா என்ன பண்ணுவாங்க? ஓ, சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. இதுல சண்டை போடணுன்னே அனுப்புறாங்க போல. அதுல அடிச்சுப்பாங்களே. சண்டை வந்துச்சுல அடுத்து இதேதான் கண்டென்ட் தான்டா. இன்னும் கம்மியா அனுப்புவோம். உண்மையாவே அவங்க நினைச்ச மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைச்சிட்டு இருக்கும். யாருக்கு தெரியும், மேபி அது பிளானா கூட இருக்கும். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்வதி மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிக் பாஸ் டீம் வந்து கம்மியா சாப்பாடு அனுப்பிடுறாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து மதியம் சாப்பிடும் போதே பத்தாம போயிடுச்சு. அதனால இந்த சபரி, FJ, கனி இவங்க எல்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னா கப்புல வச்சு கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாருக்குமே அதுவும் தப்பு கிடையாது, ஒரு கப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிடுறாங்க. ஆனா பார்வதி பொறுத்த வரைக்கும் எனக்கு கப்புல வேணாம், நான் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், அதுவும் கம்மியா தான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி கம்மியா தான் எடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனைன்னு போயிட்டு கத்திக்கிட்டு ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிக் பாஸ் டீம். அவங்கள்ட்ட கேட்கணும், நீ சாப்பாடு பத்தலன்னா அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும். மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் ஷூட் இருக்குது. விஜய் சேதுபதி பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல சமைக்கவும் முடியாது. அவ்வளவு நேரம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும்ல. பாவம் திவாகர்னா உடம்பு வேற குறைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் பேசி அனுப்புறதும் தப்பு சபரி. அது நெக்ஸ்ட் டைம் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி நல்லா சாப்பாடு கொடுப்பாரு நம்புறேன். ஏன்னா சோத்துல பிரச்சனைனா நான் முதல்ல நான் தான் நிற்பேன். இந்த இஷ்யூனா நான் விஜய் பார்வதிக்கு தான் சப்போர்ட். அப்படி சண்டை போட்டு ஒரு ஆளை சாப்பிட விடாம அனுப்புறது அதுவும் அநாகரிகம். ஆனா ஒரு பக்கம் திவாகர் சண்டை போட்டு இருக்கும்போது பார்வதி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வேற யாரா இருந்தாச்சுங்க சாப்பாடே தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஆனா பார்வதி அப்படி கிடையாது. போங்கடா அடிச்சிங்கடா, எனக்கு சோறு தான் முக்கியம். காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு வழியா ஆதிரிய மாஸ்க் போட வச்சுட்டாங்க. இறங்குதா? அந்த இது இருக்கும். நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, அதை நீங்க பண்ணணும்ல. அதை விட்டுட்டு நான் போட மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி? ரூல்ஸ் என்னவோ சட்டத்திட்டங்களை மதிங்க, புரிஞ்சுக்கோங்க. வீட்ல இருக்க மாதிரியே இங்க இருக்கணும். அப்புறம் எதுக்கு பிக் பாஸ் வராங்க? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அப்பா ஆனா அவரு பிரவீன் காந்தி ஃபர்ஸ்ட் நான் பாவப்பட்டேன், என்னடா இவரை போய் அனுப்பிட்டீங்களே, ஏன் மற்ற நிறைய முக்காட்கள் இருக்காங்க அவங்க அனுப்பாம. அதுக்கப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிச்சா, ஐயா சாமி நீ முதல்ல வெளில போப்பா. இல்லை, நான் பாக்குறோம், நம்மளுக்கே காண்டாகுது. அதாவது எங்க என்ன பேசணும்னு இருக்குல்ல, அது இப்போ பாய் சொல்றாரு, இது சொல்றாரு, அதெல்லாம் ஓகே. அங்க வெளில போய் விஜய் சேதுபதி கிட்ட போய் நான் இங்கேயும் இருப்பேன், எங்கேயும் இருப்பேன், எங்கேயுமே இருப்பேன் அப்படின்னு என்னத்துக்கு வந்து பேச. அப்புறம் அவங்க பிக் பாஸ் வந்து போதி மரத்துல உட்கார்ந்த மாதிரி புத்தர் இது கிடைச்ச மாதிரி அது ஒரு பில்டப் பண்றாரு. யாரு கேட்டா? விஜய் சேதுபதியே கேட்கவே இல்லை, அவரே சும்மா இருக்காரு. தேவலா அவரே காண்டா வர்றாரு. நானே சொல்லவே இல்லை, இவரே பேசிக்கலாம். ஓட்டு போடல, நம்ம தோத்துட்டோம், அதனாலதான் வெள்ளாடுறது. இப்போ நம்மளே நிறைய இப்போ ஏதாவது கலந்துப்போம் ஏதாவது போட்டியில, அதெல்லாம் ஜெயிக்க மாட்டோம், தோந்து போயிடுவோம். அது நம்மளுக்கு தெரியாது எப்படி என்னன்னு. அதே மாதிரிதான் எல்லா போட்டிலையும் ஜெயிக்க முடியாது. அதே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. வீட்டுல எத்தனை பிக் பாஸ் வந்துருச்சு, இன்னமும் திருந்த மாட்டாங்க. உள்ள வந்து நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன். பாக்கலாம், இது அதான் அந்த வீடு மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப தெரியும் என்ன ஆகுது. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.